கர்த்தர் ஸ்தோத்திரம். நாங்களே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தையானது அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்குது. பரிசுத்தாவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து எஸ்ரேலிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சியாக இருக்குது அப்படின்னு நான் வசனம் கொடுக்குறது. அந்த தேவர்களாகி நம்ம பரிசுத்தாவி நமக்கு வரும்போது தான் என்ன செய்ய முடியும் கேட்டிங்கன்னா, நீங்கள் பலனடைய முடியும். பரிசுத்தாவியில் நமக்கு வரும்போது பலனடைய முடியும். மாத்திரம் இல்லை, பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் நமக்கு என்ன சாட்சியத்தையும் பெற்றுக்கொள்வது. அந்த தேவனுடைய பிள்ளைகளையே நீங்கள் பரிசுத்தாவிலும் பெற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் பரிசுத்தாவியில் பெற்றுக்கொள்ள இருக்கிறாங்க. பரிசுத்தாவியில் பெற்றுக்கொள்ளும் போது பரலோகத்துக்கு போக முடியும். பரிசுத்தாவியில் என்ன எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30 என்ன போடுங்கன்னா, உங்களுக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவினர் துக்கப்படுத்தாவின்னு வருது. அவன் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவினரை நீங்கள் துக்கப்படுத்தாவின்னு வருது. அவன் மீட்கப்பட்டோன்னா பரலோகத்துக்கு போகிறது நாளைக்கு நம்ம பரிசுத்தாவினர் நமக்கு இருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்குள்ளே போக முடியும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஆராதனாலும் பரிசுத்தாவினர் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.